Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே guys, C language சீரிஸோட இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன்புட்டா கொடுக்க போறோம். அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ல இருந்து எந்த நம்பர் பிக்கெஸ்ட் நம்பர் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குரிய ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன், டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிடுறேன். என்டர் இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்குரிய அவுட்புட் ஸ்ட்ரிங் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுக்குறேன். என்டர் எலிமெண்ட் 1 20, என்டர் எலிமெண்ட் 2 10, என்டர் எலிமெண்ட் 3 30, என்டர் எலிமெண்ட் 4 40. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை கொடுத்துருக்கேனோ அத்தனை டைம் வந்து இன்புட்ஸ் கேட்கும். ஸோ நான் இன்புட்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்லேருந்து எந்த நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ 40 அப்படிங்கிற நம்பர் தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அதுதான் எனக்கு வந்து இப்போ டிஸ்பிளே ஆகணும். இந்த பிக்கஸ்ட் நம்பர் ஆஃப் த கிவன் 4 நம்பர்ஸ் 40. ஓகேங்களா? இப்போ நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் ஆகும். I, N, num, big இதெல்லாம் வேரியபிள்ஸ் int டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அவுட்புட் ஸ்ட்ரிங் என்டர் the number of elements, n வேல்யூவை ரன் டைமில் கெட் பண்ணியிருக்கேன். printfல என்டர் எலிமெண்ட் 1 கொடுத்துருக்கேன். ஸோ ரன் டைமில் பிக் அப்படின்ற வேரியபிளில் வேல்யூ கெட் பண்ணுறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். I is equal to 2 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குற n வேல்யூ 4ஆகவும் பிக் வேரியபிளில் உள்ள வேல்யூ 20ஆகவும் இருந்துச்சுன்னா ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்போட ஃபஸ்ட் இட்ரேஷனில் I வேல்யூ 2ஆக இருக்கும் இல்லைங்களா? கண்டிஷன் பார்த்தீங்கன்னா I less than or equal to n. இப்போ 2 less than or equal to 4. கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறனால என்டர் எலிமெண்ட் %d. இந்த %dயில் I வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ என்டர் எலிமெண்ட் 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். நம்ம ரன் டைமில் நம் வேல்யூ கொடுப்போம். சரிங்களா? அந்த நம் வேல்யூ 10ஆக இருந்துச்சுன்னா இங்கே டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணுங்கள். 10 greater than 20. இப்போ எவாலுவேஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். அப்போ இந்த இஃப் பிளாக்கை விட்டுட்டு வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்போட செகண்ட் இன்ட்ரேஷனில் I வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகும். I less than or equal to n. ஸோ இந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணிங்கன்னா 3 less than or equal to 4 ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும் இல்லைங்களா? அப்போ நம்ம இன்னொரு இன்புட் கெட் பண்ணுவோம். என்டர் எலிமெண்ட் 2 அப்படின்னு சொல்லி வரும். நம் வேல்யூ வந்து நம்ம ரன் டைமில் கொடுப்போம் 30. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு 30. அப்போ நம்ம இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 13 greater than 22. எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ. பிக்கில் வந்து நம் வேரியபிளில் உள்ள வேல்யூ அப்டேட் ஆகிடும். அப்போ பிக்கில் 13ன்ற வேல்யூ போய் அப்டேட் ஆகிடும். தேர்ட் இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். I less than or equal to n கண்டிஷன் எவாலுவேட் பண்ணுவோம். 4 less than or equal to 4 கண்டிஷன் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். அப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம் இல்லைங்களா? நம்ம வேரியபிளில் 40 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறோம். அகைன் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மோட வேல்யூ பிக்கோட வேல்யூவோட கிரேட்டரான்னு சொல்லி செக் பண்ணுறோம். கிரேட்டராக இருக்கிறனால ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுது. ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிக்கில் உள்ள வேல்யூ 40, அதாவது நம்மள என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ போய் பிக்கில் போய் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்போட 4th இட்ரேஷனுக்கு வருது. இப்போ I வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிடும். I less than or equal to n. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 5 less than or equal to 4 கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் ஃபால்ஸ்ன்றனால ஃபார் லூப் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ நம்ம இந்த இடத்துல லூப்பை விட்டு வெளியில் வந்தோடனே இந்த பிக்கஸ்ட் நம்பர் ஆஃப் த கிவன் %d. ஸோ இந்த %dயில் நம்ம கொடுத்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் n வேல்யூ இருக்கும். இந்த செகண்ட் %dயில் பிக் அப்படிங்கிற வேரியபிளில் உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். அகைன் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். என்டர் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 10 கொடுக்குறேன். அப்போ 10 நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த 10 நம்பர்ஸில் எந்த நம்பர் பிக்கஸ்ட் நம்பரோ அந்த நம்பர் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். என்டர் எலிமெண்ட் 1 90, 12, 45, 23, 190, 1000, 234, 2050,
element 9, 80, 10, 178. The biggest number of the given 10 numbers 2050. ஸோ நம்ம கொடுத்த நம்பர்ஸ்லேயே எது பிக்கஸ்ட் நம்பர்னு பாருங்கள் 2050. ஸோ அந்த நம்பர் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே கைஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.